இது நாள் வரைக்கும் சொன்னதில்ல இத்தனை கேள்வி இல்லை, இத்தனை விமர்சனம் இல்லை. ஒரு பதிவு போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, பர்சனலாக அந்த மாப்பிள்ளைக்கு அனுப்பினோன்னே ஏகப்பட்ட கேள்வி வருது. அப்புறம் எப்படி அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ராஜகுருக்கள் இருந்தாங்க, முனிகள் இருந்தாங்க, ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க வந்து அப்பனுக்கு, பாட்டனுக்கு, பேரனுக்கு, கொள்ளுப்பேரனுக்கெல்லாம் ராஜகுருவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க சாகாம தானே இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இப்போ ஒரு பக்கி கேட்டாப்புல. மாப்பிள்ளை தன் சவத்தின் மீது முழு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடிய சிவயோகத்தில் உச்சமாக இருக்கிற ராஜ குருவாக இருந்த ரிஷிகளும் முனிகளும் தன்னுடைய ஹார்ட் பீட்டை குறைச்சி எப்படி பனிக்கரடி 6 மாதம் பனிக்குள்ளே இருக்குதோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு 100 வருஷம் வாழ்நாள் அல்லது 110 வருஷம் வாழ்நாள்னா 110 வருஷம் வாழ்நாளைக்கு அவங்களுடைய இருதயம் எவ்வளவு துடிப்பு துடிக்கணுமோ அந்த துடிப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த துடிப்பினுடைய வேகத்தை குறைச்சி மட்டுப்படுத்தி தன் சவத்தின் மீது தன்னுடைய சிவ ஆளுமையை செலுத்தி அந்த சவத்தை ஒரு குகைக்குள்ள ஒரு இடத்துல நிறுத்தி சித்து நிலைக்கு போய் ஜட நிலையில் இருப்பாங்க. சமாதி நிலை அதுக்கு பேர். அதில் இருப்பாங்க. திரும்ப இங்கே இருக்கிற ராஜாக்கள் பேரனோ அல்லது கொள்ளு பேரனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தீர்வே எட்ட முடியல, ஒரு தீர்ப்பே வழங்க முடியல, அல்லது அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழியே கிடைக்கலைன்னா அந்த ஜட நிலையில் சமாதி நிலையில் இருக்கிறவங்களை முறைப்படி நிதானமாக அவங்கள எழுப்புவாங்க. அவங்க எழுப்பி அப்போ இருக்கிறவன் நான் அந்த பேரன் யார் யாருக்கானோ அதை சொல்லி ராஜ ரிஷிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டால் அவருடைய ஞான ஆளுமையில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார், ஒரு வைத்தியம் கொடுப்பார், ஒரு வாழ்த்து சொல்லுவார். திரும்ப அவர் அதுக்கு அடுத்தாப்பில் அவருடைய செட்டப்பில் திரும்ப அதே மாதிரி போயிடுவார். ஹார்ட் பீட்டை குறைச்சி அடக்கிடுவார். அப்படி ஹார்ட் பீட்டை குறைச்சி எப்படி பனிக்கரடி ரொம்ப குறைவான அளவில் துடிச்சிட்டு பனிக்குள்ளே இருக்குதோ அது மாதிரி இவர் கோயிலுக்குள்ளே இருக்கிறனால அப்படி இருக்கிறவங்க 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு வாழ்ந்துருக்குறாங்க. இது இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான ரீதியாகவும் சாத்தியப்படக்கூடியது. என்னது கைலாஸ் நித்யானந்தா இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற சிவனடியார்களில் சிவ யோகிகளில் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் தன் ஹார்ட் பீட்டை முழுசாக நிறுத்தி டெத்துன்னு அறிவிக்க வச்சார். அதே மாதிரி ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்தி ஹார்ட் பஸ்ட்டுங்கிற அந்த பஸ்ஸர் ஒழிக்க வச்சார். அப்படி செஞ்சவருடைய கட்டுரைகளாக வந்த பின்னாடி தான் அவர் புகழ் பெறாருங்கிறதுக்காக இப்போ மேலே சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு அவருடைய புகழுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி அவர் எங்கேயோ வாழ்கிறாரு. நம்ம கண்ணு முன்னாடியே இருதயத்தினுடைய துடிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர் வாழ்ந்துட்டுருக்கிறாருங்கிறதுக்காக அவர் சொல்ல வர்றார். ஓகே, இதுதான் அதை வரும். சாகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காயகல்பங்களும் ஒன்றும் கிடையாது. ஓகே, அன்பும் ஆசீர்வாதம் சம்போ சிவசம்போ. இந்த சாகாவரத்தை பற்றி பேச போனால் தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் வருது. இந்த 2 விஷயத்தோடு விட்டுருவோம். ஓகே, அப்புறம் வேணால் பர்சனலாக பேசிக்கலாம். பாய் மாப்பிள்ள.